ஒரு பெரிய தக்காளி, 5, 6 பல்லு பூண்டு, 2 வத்தல், ஒரு பெரிய வெங்காயம், மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் போட்டு 2 வத்தல அதில் போட்டு நல்லா இது பொரிஞ்ச உடனே இதை தனியாட்டு மாற்றி வைக்கலாம். அதே எண்ணெயில் பூண்டையும் போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராட்டு நல்லா பொரிஞ்சோன்னே அதையும் தனியாட்டு மாற்றி வைக்கலாம். அதே எண்ணெயில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையும் போட்டுட்டு இதுவும் நல்லா நமக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலராட்டு வந்தோடனே அதையும் தனியாட்டு மாற்றி வைக்கலாம். இதே பாத்திரத்தில் இதே இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இதுவும் நல்லா மொறுணும் வந்தோடனே தனியாட்டு மாற்றி வைக்கலாம். இனி இதில் தக்காளி இந்த மாதிரி 2ஆட்டு வெட்டி இது நல்லா நமக்கு வெந்து வரணும். இது வெந்துட்டே இருக்கும் போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் கையால் நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். இந்த வத்தலெல்லாம் நல்லா மொறுன்னு இருக்கும். கொஞ்சம் காரம் கூடுதலாக வேணும்னா கூட ஒரு வத்தல் போட்டுக்கலாம். இந்த பூண்டு எல்லாமே நல்லா நமக்கு கையால் இந்த மாதிரி பிசைய வரும். கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாமே நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இந்த தக்காளியும் நல்லா இந்த மாதிரி வந்தோடனே இதையும் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த தக்காளியில் மேலே தோல் இருக்கும்ல, அதை ஃபுல்லாட்டு உரித்து எடுக்கணும். நல்லா அந்த தோல் எல்லாமே உரித்து எடுத்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் ஆறட்டும். இது ஆறுனா தான் இது கூடவே நமக்கு சேர்த்து பிசையதுக்கு ஈஸியாட்டு இருக்கும். தோலெல்லாம் இந்த மாதிரி தனியாக கலத்தி எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு சின்னதாட்டு வெட்டி வச்சுக்க மல்லி இலையும் அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதை நல்லா உருண்டை பிடிக்கணும். கையால் நல்லா இதை பிசையணும். இது நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நல்ல சூடாக இருக்கக்கூடிய சாதத்துக்கு மேலே வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயத்தை வெட்டி போட்டு கொஞ்சம் மல்லி இலையும் வெட்டி போட்டாச்சுன்னா இப்போ ட்ரெண்டிங்காட்டு இருக்கக்கூடிய டொமேட்டோ பர்த்தா ரெடி. இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.